உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 2 பேருக்கும் தனித்தனியா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கவும் இல்ல, பேசிக்கவும் இல்ல. ஆனா எங்க லவ் விஷயம் ரியாவோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதால அவர் ரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டார். எங்க காதலால ரியாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. ரியா தனியா இருக்கான்னு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தனியா இருக்கிற ரியாவுக்கு ஆதரவா இருக்கவும் என்னால கேள்விக்குறியான ரியா வாழ்க்கைக்கு பதில் சொல்லவும் தான் நான் ரியா கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதலிச்சவ வாழ்க்கைய பத்தி யோசிச்ச நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டவ வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? கொஞ்ச நாள் பார்த்து பழகின இவளுக்காக உன் கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தி உன்னையே உலகம் நம்பிட்டு இருக்கிறவளுக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. நான் மீனாட்சிக்கு துரோகம் பண்ணலாமா? தியாகம் தான் பண்ணியிருக்கேன். ரியாவுக்கு தான் துரோகம் பண்ண. உயிருக்கு உயிரா காதலிச்ச ரியாவை விட்டுட்டு நீங்க சொன்னீங்கன்னு மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினது நான் ரியாவுக்கு செஞ்ச துரோகம். நான் ஒன்னும் விருப்பப்பட்டு மீனாட்சி கழுத்துல தாலி கட்டல. உங்க கட்டாயத்தினாலதான் எனக்கு விருப்பமே இல்லாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இத்தனை வருஷமா விருப்பமே இல்லாம தான் நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது நான் அவளுக்காக செஞ்சிருக்கிற தியாகம். நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனாமா? எல்லாமே நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னீங்க, நான் கட்டினேன். இது எல்லாமே ஒரு கடமைக்காக பண்ணனே தவிர விருப்பப்பட்டு எதுவுமே பண்ணல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.